ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு அடுத்த வாக்கியம், தசமுகனை செற்றேனோ பிராட்டியைப் போலே. அதுக்குள்ளதை பார்க்கலாம். ஆச்சாரியங்கிறவர் என்னன்னா, நமக்கு நடமாடும் பரமபுருஷன். வாழ்க்கையில் நமக்கு நல்ல வழி காட்டுறதுக்கு எப்போ நமக்கு ஆச்சாரியனோட சங்கல்பம் இருந்துகிட்டே இருக்கணும், அவரோட பற்றிகிட்டே இருக்கணும் நம்ம. ஏன்னா பெருமாள் எப்போவுமே கோவிலுக்கு நம்ம தேடி போய் தரிசிக்கணும். பட் ஆச்சாரியன் அப்படி இல்லை, நமக்கு ஈஸியாக நம்ம அவரை போய் ரீச் அடையலாம், அவர்கிட்டருந்து அருள் வாங்கிக்கலாம், நல்லதை கேட்டுக்கலாம், அதுபடி நடந்துக்கலாம். அது மாதிரி இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ராமானுஜரே அவளை அந்த ஊருக்கு வந்திருக்கார். அவள் யார் தேடியும் போகல, அவள் வெளியில் போகிறதா இருக்கா. அவளை தேடி அந்த ஊருக்குள்ளே கரெக்டாக ராமானுஜர் நுழைகிறார். அதான் பகவத் சங்கல்பங்கிறது. அப்போ இந்த கேட்குறார், என்ன பெண் பிள்ளை வெளியில் போகிறேங்கிறியே, என்ன விசேஷம் கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு 81 வார்த்தைகள் இருக்குது. அவள் சேவிச்சுட்டு சொல்கிறா. இப்போ இன்னொன்று என்னென்னா, நான் என்ன தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படிங்கிறா. இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இவரே அந்த திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக இருந்தவர். ஸோ இவர் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் இவர்கிட்டையே அவள் அதை பற்றி பேசுகிறா. அப்போ எவ்வளவுக்கு அவளுக்கு அறிவு இருக்குன்னு அவர் யோசித்து ஆச்சரியப்படுறார். அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி அவள் சொல்கிறா. அது என்னன்னா, சக்கரவர்த்தி திருமண பிராட்டி சீதாதேவி இருக்கா இல்லையா, அவளை ராவணன் கபட வேஷம் போட்டு, சன்னியாசி மாதிரி வேஷம் போட்டு தூக்கிட்டு போய் அசோகத்தில் கொண்டு வச்சு விடுறான். ராவணன் ரொம்ப புலநடக்கம் இல்லாதவன். எவ்வளவு சிவபக்தனாக எல்லாம் இருந்தால் கூட அவனுக்கு புலநடக்கம் இல்லாததுனால தான் அவன் அழிஞ்சான். அதை வச்சு தான் அவனை அழிக்க முடிஞ்சது. அவனுக்கு அதுதான் மைனஸ்ஸு. ஆனால் இந்த சீதா இருக்கா இல்லையா, அவனை ஒரு நிமிஷம் கூட திட்டினதில்லை, மனசால் அவனை கோவிச்சுட்டதில்லை, கோவப்பட்டதில்லை. ராமநாமத்தை விடாத ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருப்பா சீதா பிராட்டி. அவளோட அந்த கற்பு தன்மையும் அவளோட நாமமும் தான் ராவணனே ஒன்றும் இல்லாமல் ஆக்கினது. அவள் ஒரு தர்பையை எடுத்து போட்டா. அது ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு புல்லுக்கு சமங்கிற மாதிரி அவ்வளவுதான். ஆனால் அந்த புல்லே ஆயுதம் ஆகிடும். நான் நினச்சேன்னா இதாலே உன்னை அழிக்க முடியும், ஆனால் நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா என் ராமர் என்னை காப்பாற்றுவார். அதுதான் நான் அவருக்கு அதுதான் மரியாதை. நானே பண்ணிக்கிறது மரியாதை இல்லை அப்படின்னு மன உறுதியோடு பொறுமையாக ராமநாமத்தை ஜெபிச்சுட்டே இருந்தா. இப்படி எத்தனை கஷ்டப்பட்டாலும் சரி, நம்மளும் என்ன பண்ணணும், பகவன் நாமத்தை விடவே கூடாது. ஆனால் நான் அப்படி இருக்கேன்னா, அந்த பொண்ணு சொல்கிறா, நான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, நான் அப்படி இருக்கேன்னா பொறுமையும் இல்லை, ராமநாமத்தையும் நல்லா சீதா பிராட்டி மாதிரி நான் இருக்க முடியல, எனக்கு என்ன தகுதி இருக்குது நான் இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு புலம்புறா. இந்த தசமுகங்கிறதுக்கு ராவணனுங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை. ஆக்சுவலாக 10 இந்திரியங்கள், நம்மளோட புலன்களே தான் நமக்கு இது. ராவணன் மாதிரி 10 இந்திரியங்கள் தான். அதை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். இல்லைன்னா நமக்கும் அதுதான் அழிவை தேடித்தரும். கண்ணு பார்க்க வேண்டியதை பார்க்கணும், இதை வேண்டாதெல்லாம் பார்த்தாலோ வேண்டாதெல்லாம் கேட்டாலோ எல்லாமே தான். கால் போகக்கூடாததுக்கு போனாக்கலாம், அதெல்லாம் பாவத்தில் கொண்டு சேர்த்து நம்மளே அழிச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு ராமநாமத்தை, பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சிவன் சொல்லலையா பார்வதிட்ட, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாமத்துலேயும் ராமநாமம் வரானே, அதை சொல்லிட்டு இருந்தாலே போருமே. இந்த கலிக்கு வேறு எதுவுமே தேவையில்லை கலியுகத்துக்கு அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா. அதை மாதிரி அதை நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தாலே போகிறோம். இப்போ என்ன சீதா பிராட்டி என்ன பெரிய ஆயுதத்தை எடுத்தாளா, இல்லை அவனை திட்டினாளா? ஒன்றும் கிடையாது. பொறுமை 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 தான். ஒன்லி ராமநாமம் ராமநாமம். இதை அவள் யார்கிட்ட சொல்கிறா, ராமானுஜர் திரேதாயுகத்தில் லக்ஷ்மணனாக இருந்த சீதா பிராட்டியை அம்மாவாக வணங்கினவர். அவர்கிட்ட இந்த கலியுகத்தில் ராமானுஜரை அவதரிச்சு அவரை பார்த்து இவ சொல்கிறா, இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை தசமுகனை செற்றேனும் பிராட்டியை போலே. அந்த மாதிரி பொறுமையும் சக்தியும் என்கிட்ட இல்லையே, நான் அதனால் இந்த ஊரை விட்டு போகிறேங்கிறேன். நான் யார், வெறும் அறிவிலி. நான் என் மேட்டில் இருந்தா என்ன, காட்டில் இருந்தா என்ன, ஒருத்தருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவள் அழுத்துக்கிறா. அதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதுலேருந்து பகவன் நாமத்தை விடக்கூடாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். பெருமாள் நம்மளை பார்த்துப்பார். அவரோட மனசார சிந்திக்கணும், வாயார பாடணும், தூமலர் தூவி தோணுன்னு ஆண்டாள் சொன்னா இல்லையா, அதை பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு கடவுளுக்கு தெரியும் நம்மளை எப்போ காப்பாற்றணும், எப்படி காப்பாற்றணும்னு. அந்த பொறுமையை நம்ம வளர்த்துக்கணுங்கிறது நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம்.